Welcome to Marvelmatix Academy. So, number science la first laws of motion in the problems பார்த்துட்டு இருக்கோம். So, already நான் வந்து formula ஓட introduction part கொடுத்திருந்தேன். Second videoல அல்ல மாடல் வந்து 3 क्वेश्चन கொடுத்திருந்தாங்க. அந்த 3 क्वेश्चन நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போதான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ இது வந்து ஆன்சர் பிரீஃப்லி அப்படிங்கிற ஒரு क्वेश्चन பேட்டர்ல தேர்ட் क्वेश्चனா கொடுத்திருக்காங்க. ஸோ क्वेश्चन என்னன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சு காமிச்சறேன் வாங்க. So question n pathina, if a 5n and 15n forces are acting opposite to one another, find the resultant force and the direction of action of the resultant force. அந்த ரெண்டு விசை மதிப்புடைய இரு விசைகள் ஒரே நேரத்தில் பொருளுண்மையின் செயல்படும் போது அதோட தொகுப்பயன் விசை ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. அது எந்த டைரக்ஷனில் செயல்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு ஆல்ரெடி நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வாங்க போய் ஆன்சர் பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் நான் கிவன் தூக்கி எழுதியிருக்கேன். ஃபோர்ஸஸ் ரெண்டு விசை கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்றேன், ரெண்டு விசைய F1 F2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டையும் பேர் வச்சு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த ரெண்டு விசையும் ஆப்போசிட்டா இருக்கு. எதிரெதிர் திசையெல்லாம் நமக்கு வந்து நடக்கும்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தொகுப்பயன் விசை என்னவா அமையும். அது மட்டும் இல்லாம F net அப்படிங்கிறது. ஸோ அதோட டைரக்ஷன் எந்த பக்கம் போகும். ஸோ சிம்பிளா உங்களுக்கு அந்த ஃபார்முலா வீடியோல சொல்லியிருப்பேன். இது வந்து செகண்ட் டேர்ம்ல வரும். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கும் பொழுது ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டா நமக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ இது வந்து F1 வச்சுக்கலாம், F2 வச்சுக்கலாம். இங்க F1 வந்து 5 நியூட்டன், F2 வந்து 15 நியூட்டன் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா F நெட்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கும். அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இங்க ஈக்குவலா கிடையாது. ஈக்குவலா இருந்துச்சுன்னா 0 ஆயிடும், டைரக்டா 0ன்னு சொல்லலாம். பட் இங்க அன்ஈக்குவல் சமம் இல்லாத விசைகள். இங்க கொஞ்சம் மெலிஞ்சவன் பிடிச்சி இந்த பக்கம் தள்ளுறான், அந்த பக்கம் பல்கா ஆள் பிடிச்சி தள்ளுறா. அப்படி இருக்கும் பொழுது என்ன வரும் அப்படின்னா யார் பல்கா இருக்காங்களோ அந்த விஷயத்துல இருந்தா இன்னொன்று மைனஸ் பண்ணணும். அப்ப F2 மைனஸ் F1 எப்போ F2 இஸ் கிரேட்டர் தென் F1 இருக்கும் பொழுது. சரியா? ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எழுதிக்குங்க. F நெட்னு போடுங்க. தமிழ் மீடியமா இருந்தா சாரி இங்கிலீஷ் மீடியமா இருந்தா F நெட்னு போடுங்க. தமிழ் மீடியமா இருந்தா F தொகு அப்படின்னு போடுங்க. என்ன வரும்? F2 மைனஸ் F1 is equal to F2 ஓட வேல்யூ என்ன? 15n minus F1 ஓட வேல்யூ 5n is equal to மொத்தத்துல 10n. அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10n. ஓகே, இப்போ ஃபோர்ஸ் முடிஞ்சிச்சு. தொகுப்பயன் விசையோட எவ்வளோ இருக்கும், அது ஆக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ரிசல்டன்ட் தான். இப்போ டைரக்ஷன் போனா இந்த ஃபார்முலாலே படிச்சிருப்போம். எந்த வேல்யூ அதிகமா இருக்கோ அந்த விசையோட டைரக்ஷன்ல தான் இருக்கும். அப்போ F2 greater than F1 நால டைரக்ஷன் will be the force of F2. அது எப்படி எழுதலாம்? இப்போ இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ 10n எந்த பக்கம் இருக்குன்னா is in the direction of F net equal to 10 கொடுத்துருங்க. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் போட்டு எழுதிட்டா சரி. டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்குன்னா டைரக்ஷன் ஆஃப் எந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும்? F2. அப்போ F2 equal to 15n இந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். தமிழ்ல வந்து 10 நியூட்டனுடைய திசையானது எந்த பக்கம் இருக்கும்? விசையின் திசையானது F2 ஓட திசை வழியாக இருக்கும். ஏன்னா F2 தான் பிக்கரா இருக்கு. பிராக்கெட்ல போட்டுருங்க. பிகாஸ் F2 is greater than F1 அப்படின்னு எழுதாதான் உங்களுக்கு இந்த ரீசன் தெரியும். சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இது ஈக்குவலா அன்ஈக்குவலான்னு பார்க்கணும், பேரலான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எது பெருசு சின்னது அப்படின்னு இந்த 2-3 அந்த ஃபார்முலா வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அதோட டைரக்ஷன் இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல நெட் வேல்யூ போட்டுட்டு இந்த பக்கம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி போடுங்க. சூப்பரா இந்த ப்ராப்ளத்தை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ இப்போ 7th ரோமனில் இருக்கக்கூடிய முதல் கேள்வி, two bodies have a mass ratio of 3:4. The force applied on the bigger mass produces an acceleration 12 meters second power minus 2. What could be the acceleration of the other body if the same force acts on it? ரெண்டு பொருளோட நிறையோட விகிதம் கொடுத்துருக்காங்க 3:4ன்னு. அதே பொருளோட விசை ஒன்று செயல்படுதாமா. அது வந்து முடுக்கம் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிய பொருளோட முடுக்கம் கொடுத்துட்டு சின்ன பொருளோட முடுக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதை பற்றி சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ ரெண்டு பாடி, சரியா? ரெண்டு பாடி, ரெண்டு ஆப்ஜெக்டா. இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட்.
சரியா? இல்லை நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட நிறை m1, இதோட நிறை m2 மாஸ். அடுத்தது இதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். சரியா? இதில் எவ்வளோ ஃபோர்ஸ் இப்படி போடுறோமோ அதே ஃபோர்ஸ் தான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்குறோம். ஸோ ஃபோர்ஸ் ஆனது ரெண்டுக்கும் ஈக்குவல். சரியா? ஸோ நிறை இப்படி இருக்கு. இங்கே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F1 எடுத்துக்கலாம், இங்கே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F2 எடுக்கலாம். இட் இஸ் ஈக்குவல் டு போத். ஏன்னா இங்கே என்ன ஃபோர்ஸ், இங்கே ஒரு 5 நியூட்டன் கொடுக்குறோன்னா இங்கேயும் அந்த 5 நியூட்டன் ஃபோர்ஸில் தான் உங்களுக்கு வந்து தள்ளி விட போகிறேன் அந்த ஆப்ஜெக்டை. ஒரு கிரிக்கெட் பால்னு வச்சுக்கலாம், இப்படி போகிறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி போடுறேன். இது m1 மாஸ், இது m2 மாஸ். அது எவ்வளோன்னு தெரியாது. ஸோ m1ஓட வேல்யூ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா இது வந்து 3 கிலோவில் இருக்கக்கூடிய ஒரு பந்தும், இது வந்து 4 கிலோவில் இருக்கக்கூடிய பந்து. சரியா? அந்த ஷார்ட் புட் போடும் தெரியுமா, இரும்பு பந்து ஷார்ட் புட் போடுமே. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சேம் ஃபோர்ஸில் தான் ரெண்டு போடுறோம். இது 3 கிலோ வெயிட்டு, இது 4 கிலோ வெயிட்டு. சரியா? ஸோ ஃபோர்ஸ் சேம், நம்ம போடக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து சேம் தான். சரியா? இப்போ நம்ம போடும் பொழுது அதில் ஒரு இம்பாக்ட் ஆகும், முடுக்கம் ஏற்படும்ல. ஸோ அது வந்து பிக்கர் ஒன்னுக்கு, பிக்கர் ஒன் பெரிய நிறையுடைய அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. சரியா? ஸோ பிக்கர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்போ பிக்கர் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்ன, இங்கே m2 அதை கொடுத்துருக்காங்க. ஸோ a2ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12 கொடுத்துட்டு அதே ஃபோர்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாஸ்க்கும் கொடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்தோம்னா அங்க முடுக்கமானது என்னவா இருக்கும்? கொஸ்டின் கிளியரா புரிஞ்சுதா? அவ்வளவுதான். ஸோ சேம் இங்க m1 மாஸ், m2 மாஸ். அதாவது மாஸ் படத்துக்குலாம் பேராதீங்க. 3 கிலோ எடையுள்ள ஒரு பொருள், 4 கிலோ எடையுள்ள ஒரு பொருள், ரெண்டு மேலேயும் ஒரே மாதிரி சேம் ஒரு 5 நியூட்டன் அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த அளவு விசையை நம்ம கொடுக்கும் பொழுது ரெண்டாவது பெரிய ஆப்ஜெக்ட்ல வந்து நமக்கு முடுக்கமானது 12 கிடைச்சதுன்னா முதல் ஆப்ஜெக்ட், முதல் அந்த பொருளோட முடுக்கம் எவ்வளவு, அக்சலரேஷன் எவ்வளோ, நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் m1 m2 நான் எழுதி எடுத்திருக்கேன். ரேஷியோ ஆஃப் த மாஸ், நிறையின் விகிதங்கள் அப்படின்னு போடலாம், நிறை விகிதம் அப்படின்னு போடலாம். சரி, m1 m2 எடுத்து எழுதிட்டேன். அதே மாதிரி ஆக்சலரேஷன் a2, முடுக்கமானது பெருசுல நம்ம கரெக்டா இருந்தால டைரக்டா a2ன்னு போட்டு 12 போட்டுட்டேன். சேம் ஃபோர்ஸ், ஒரே விசை தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ f1 = f2 அப்படிங்கிறது போட்டேன். ஸோ ஒன்னா நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ் ஓகே, அது முடிஞ்சிச்சு. இப்போ எங்க மேம் நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறது? a1ங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் எடுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் எடுங்க. ஸோ இந்த இடத்துல எடுத்தாலும் சரி, இதை எடுத்தாலும், ஆனால் நம்ம a1 தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த a1 கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக் தெரியணும்ல, ஒரு ஃபார்முலா அப்படி இருக்குன்னா அதில் குறைஞ்சது ஒரு வேல்யூ இருந்தாம, சரி ரெண்டு, இப்போ 3 வெயிட், இப்போ இதை வச்சு சொல்றேன். இப்போ f2 m2 a2 3 இருக்குது. ஸோ இதை ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா நமக்கு ஐடியா கிடைச்சிச்சு. என்ன ஃபார்முலா? நியூட்டனோட செகண்ட் லா. அப்போ F = ma அப்படின்னு ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருச்சு. இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, இதுல mோட வேல்யூ தெரியும், ஏவோட வேல்யூ தெரியும். அப்ப ஃபோர்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அதே F = ma ஃபார்முலா தான். ஏன்னா ஆப்ஜெக்ட் அந்த ரியாக்ஷன் எல்லாம் சேம் தான், வேல்யூஸ் தான் வேற. இதுல பாத்தீங்கன்னா mோட ஒரு வேல்யூ தான் தெரியும், Fஓட வேல்யூ தெரியாது, ஏவோட வேல்யூ தெரியாது. எதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும்? இதுதானே ஆப்வியஸ்லி, இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அதுதான். ஸோ இதுல இருந்து நம்ம முதல் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த ஃபோர்ஸோட வேல்யூ இங்க அப்ளை பண்ணி இந்த முடுக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா கண்ணா? சிம்பிள் கான்செப்ட், இவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு சரி, நம்ம டு ஃபைண்ட் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபார் ஃபைண்டிங் ஃபோர்ஸ், விசை கண்டுபிடிக்கிறதுக்காக பை செகண்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா அப்படின்றதெல்லாம் எழுதிக்கோங்க. நியூட்டன் செகண்ட் லா படி நமக்கு என்ன தெரியும்? F = ma. இது ஃபார் ஆப்ஜெக்ட் 2னால எல்லாத்துலேயும் 2 2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ F2 = m2ஓட வேல்யூ என்ன? 4 இன்டூ a2ஓட வேல்யூ என்ன? 12. அப்போ 4 4s 48 நியூட்டன். அப்போ எவ்வளோ நியூட்டன் நம்ம வந்து இங்கே அளந்து போடுறாங்க அப்படின்னா 48. ஏன்னா இங்கே 12, இங்கே 4, 12 4s 48 நியூட்டன். இப்போ நம்ம செகண்ட் கான்செப்டுக்கு வரலாம். ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ பை கிவன், நமக்கு கிவன் படி என்ன தெரியும்? 2 ஈக்குவல் அப்படிங்கிறதுனால அப்போ
F2 ஓட வேல்யூ 48 னா F1 ஓட வேல்யூ என்னது 48 தான். ஸோ F1 ஓட வேல்யூ என்னது 48 நியூட்டன் தான். ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் உடைய முடுக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேம் பை நியூட்டன் செகண்ட்ல கண்டுபிடிக்கலாமா? ஸோ இங்க ஃபார் செகண்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குங்க, இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குங்க, அப்போ ஈஸியா இருக்கும். இரண்டாவது பொருளின், இது முதல் பொருளின், உங்க விருப்பம் எழுதுறது எழுதாதும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், அப்போ F1 equal to M1A1. மீதி ரப் பண்ணிடலாமா? கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ பை கிவன் நமக்கு தெரியும் F1 equal to F2, which implies, so by given இங்க force 2 கண்டுபிடிச்சோம், ரெண்டு forces same அப்படின்னு கொடுத்தனால நம்ம F1 ஓட வேல்யூ நம்ம என்ன எழுதுறோம் 48 நியூட்டன் அப்படின்னு சேமா அதே வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ முதல் ஆப்ஜெக்ட்டோட Third sum, a mechanic unscrew a nut by applying a force of 140 N with a spanner of length 40. What should be the length of the spanner if a force 40 N is applied to unscrew the nut? ஸோ ஒரு இயந்திர பணியாளர் வந்து 40 சென்டிமீட்டர் கைப்பிடி ஒரு திருகு வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா 140 விசை வச்சு ஒரு திருகை வந்து மறை ஒன்றை கழட்டுகிறார். அதே மாதிரி 40 N விசை கொண்டு அதை கழட்டி அந்த ஸ்க்ரூவை நம்ம வந்து லூஸ் பண்ணும்பொழுது அந்த கைப்பிடியோட நீளம், அதாவது அந்த திருகோட கைப்பிடி எவ்வளோ நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஸ்பேனரோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணலாம் வாங்க. செகண்ட் மாஸ், செகண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் 16 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? அவ்வளவுதான். ஸோ என்ன அந்த ஆப்ஜெக்ட் ரெண்டு நான் எப்படி போட்டு காமிச்சனும் அதே மாதிரி நீட்டா டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படி டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அந்த ஃபார்முலா இருந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தோணும். சரியா? அவ்வளவுதான். இதோட உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஈஸியா இருந்துச்சு. ஸோ உங்க மேம் நீங்க என்ன சென்டென்ஸ் கரெக்டா கொடுக்குறாங்களோ அந்த சென்டென்ஸ் கொடுக்குங்க. சரியா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Second question, a ball of mass 1 kg moving the speed of 10 meters second power -1 rebounds after perfect elastic collision with the floor. Calculate the change in linear momentum. 1 கிலோகிராம் நிறையுடைய பந்து ஒன்று 10 மீட்டர் வினாடி திசை வேகத்தில் தரையின் மீது விழுகிறது. மோதலுக்கு பின் ஆற்றல் மாற்றமின்றி அதே வேகத்தில் உயர செல்கிறது எனில் அப்பந்தின் உந்த மாற்றத்தினை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பால் 1 kg இருக்கக்கூடிய அந்த பால் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து நம்ம கீழே போகிறோம், போட்டு மேலே எழும்பி அதே ஸ்பீடில் வருது. அதுதான் ஆற்றல் மாற்றமின்றின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ இப்போ அந்த லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ கிவன் நான் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டு காமிச்சிடலாம். ஸோ இது ஒரு பால், இந்த பாலை இது 1 கிலோகிராம் உடைய பால், 1 கிலோ இந்த பால் கேட்காதீங்க இது 1 கிலோ வந்து ஜஸ்ட் 1 kg. இது அப்படி கீழே ஃபோர்ஸாக போகிறோன்னா எந்த அளவுக்கு கீழே விழுதோ அதே ஃபோர்ஸ்ல மேலே வருது. ஸோ இதோட ஸ்பீட் சேமா இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ரீபோன் எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தமிழ்ல ஆற்றல் மாற்றமின்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கு அப்புறம் இதுல ஏற்படக்கூடிய அந்த இம்பாக்ட் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்தம் ஏற்படும்ல, போடும்போது ஒரு உந்தம் இருக்கும், ரிட்டர்ன் வரும்போது ஒரு உந்தம் இருக்கும். ஏன்னா அந்த கிராவிட்டி பொறுத்து கீழே போடும்போது அதோட நிறை மாறுபடுறதுனால நமக்கு சேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த மொமெண்டமோட சேஞ்ச் தான் கண்டுபிடிக்கும். தட் மீன்ஸ் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம், உந்த மாறுபாடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இது போறதுக்கு முன்னாடி அந்த கொல்யூஷன் சொல்லி சொன்னோம்ல, ஸோ அதுல இருந்து கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ மாஸ் 1 kg நிறைங்கிறது அதே தான். இந்த திசை வேகத்தை நம்ம பிரிக்கணும். ஸோ எப்படி பிரிக்கணும்னா தொடக்க திசை வேகம், இறுதி திசை வேகம். தொடக்க திசை வேகத்தை யூன்னு எடுத்துக்கலாம், இறுதி திசை வேகத்தை வீன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ தொடக்க திசை வேகம் யூ, இறுதி திசை வேகம் வி. இப்போ போடும் பொழுது நமக்கு ஃபோர்ஸ் கிராவிட்டி கீழே இருக்கனால கிராவிட்டி நோக்கி போறனால நம்ம வந்து அதே திசையை எடுக்கலாம். ஸோ யூவோட வேல்யூ 10 மீட்டர் செகண்ட் பவர் -1. இந்த ரிட்டர்ன் இப்படி வரும்பொழுது கண்டிப்பா அது கிராவிட்டிக்கு ஆப்போசிட்ல தான் மேலே வருது. அது தள்ளிக்கிட்டு தான் மேலே நோக்கி ஆப்போசிட்டா வருது. ஸோ இந்த இடத்துல ஆற்றல் மாற்றமின்றி அதே அளவு வந்தாலும் புவியீர்ப்பு விசைக்கு ஆப்போசிட்ல வரனால கண்டிப்பா இங்க மைனஸ் போடணும். ஸோ -10 மீட்டர் செகண்ட் பவர் -1. சரியா? ஸோ இதை போட்டாச்சு. இப்போ லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா நமக்கு தெரியுமா? ஸோ என்ன ஃபார்முலா? P is equal to mv. இது வந்து பேசிக்கான ஃபார்முலா. லீனியர் மொமெண்டம் நேர்கோட்டு உந்தம்னா இப்போ உந்த மாறுபாடு அப்படிங்கும் பொழுது சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் எழுதிக்கோங்க.
that means P. உந்த மாறுபாடு equal to M into இந்த வெலாசிட்டிக்கு பதிலா நம்ம Vலேருந்து U மைனஸ் பண்ணணும். அதுதான் வந்து இறுதியிலேருந்து தொடக்கத்தை மைனஸ் பண்ணால் நம்ம கரெக்டான திசைவேகம் கிடைக்கும். அப்போ V மைனஸ் U, அப்போ எம்மோட வேல்யூ வந்து 1, வியோட வேல்யூ -10 மைனஸ் யூவோட வேல்யூ 10. அப்போ என்ன வரும்? 1 into -20, அப்போ -20. இதோட சேஞ்ச் இன் சேஞ்ச் இன் இது வந்து சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். இதோட அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்னா கிலோகிராம், வீனா மீட்டர் செகண்ட் பவர் -1. எனக்கு டைரக்டா மொமெண்டம்க்கு தெரியல அப்படின்னா கூட இந்த ஃபார்முலா மொமெண்டம் ஈக்குவல் டு எம்மோட யூனிட் கிலோகிராம், வெலாசிட்டியோடது மீட்டர் செகண்ட் பவர் -1. இதுதான் உந்த மாறுபாட்டுக்கான இடை. சரியா? ஒரு பால் பாருங்க, ஒரு பால் கீழே போட்டு எடுக்கிறதுல கூட ஒரு கொஸ்டினை பண்ணியிருக்கிறாங்க அப்பா. சரி, ஓகே. அதுல கூட நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குல்ல. ஸோ ஃபார்முலா நீ இந்த இடத்துல மாற்றி போடணும். மைனஸ் போடாம விட்டாலும் தப்பா போயிடும், 0 ஆயிரும் ஆன்சர். ஸோ பார்த்து கிளியரா தெளிவா போடும். சரியா? ஸோ இதோட 2வது கணக்கு முடிஞ்சிச்சு. 3வது கணக்கு பார்க்கலாமா? So mechanic unscrew a nut by applying a force of 140 N with a spanner of length 40 cm. What should be the length of the spanner if the force 40 N is applied to unscrew the same nut? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நட்டு கழட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 2 விதமாக நியூட்டன் விசையும் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி 2 விதமான ஸ்பேனர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நெட்டை கழட்டுறதுக்கு வந்து 140 நியூட்டன் கொடுத்து 40 சென்டிமீட்டர் ஸ்பேனர் யூஸ் பண்ணி அந்த திருகுமறையை கழட்டுறாங்க. 2வது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 40 நியூட்டன் கொஞ்சமாக அழுத்தம் கொடுக்கும்பொழுது எத்தனை சென்டிமீட்டர் ஸ்பேனர் வந்து நமக்கு யூஸ் பண்ணும், அந்த சேம் நட்டு கழட்டுறதுக்கு எத்தனை சென்டிமீட்டர் யூஸ் பண்ணும். தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி கொஸ்டின் படிச்சிருப்போம். ஸோ இதில் ஒரு மெக்கானிக் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்க்ரூவை கழட்ட முயற்சி பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேனர் வச்சுருக்காரு ஒரு லென்த்தில். அந்த ஸ்பேனரில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை கழட்டணும். அப்போ தான் அந்த ஸ்க்ரூவை கழட்ட முடியும். ஸோ இந்த தாட் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஸ்க்ரூவை கழட்டணும்னா ஒரு பர்டிகுலர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேனர் நம்ம கைக்கு இருக்கணும். அந்த லென்த் இருக்கக்கூடிய ஸ்பேனருக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும். சரியா? லென்த் அண்ட் ஃபோர்ஸ் 2 விஷயம் அந்த ஸ்க்ரூவை கழட்டத்துக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்க்ரூவை கழட்டணும்னா அந்த ஸ்பேனரோட லென்த் 40 சென்டிமீட்டரா இருக்கு, கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து 140 நியூட்டனா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தான் அந்த ஸ்க்ரூவை அவரால் கழட்ட முடியுது. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஸ்க்ரூவை அவர் கழட்டணும், அதுக்கு 40 நியூட்டன் மட்டும் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, ஒரு விசை கொடுக்குறாரு. பட் எவ்வளோ லென்த்ல அந்த ஸ்பேனரோட நீளம் இருந்தா அந்த ஸ்க்ரூவை நம்மளால கழட்ட முடியும். கிளியராச்சா கொஸ்டின்? அவ்வளவுதான். ஸோ இப்போ இங்க பாருங்க, ஃபோர்ஸ் இங்க லென்த். எப்படி வந்து ஸ்பீட் வெலாசிட்டில அக்கா தங்கச்சி அப்படின்னு நம்ம சொல்றோமோ, எல்லா வேகத்தை திசை வேகத்தை தான் குறிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி லென்த் டிஸ்டன்ஸ் இவங்களாம் வந்து அண்ணன் தம்பிங்க. சரியா? ஸோ லென்த் டிஸ்டன்ஸ்லாம் வந்து அண்ணன் தம்பிங்க. அப்ப இது டிஸ்டன்ஸ் லென்த் எல்லாம் வந்து ஒண்ணுதான். சரி, இப்போ எதுக்கு மேம் அதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம ஒரு ஃபார்முலா கொண்டு வரணும். ஸோ இதுல நம்ம வந்து மொமெண்டம், ஒரு தாக்கம், எப்படி ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு வந்து வலஞ்சுழி இடஞ்சுழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போமா? கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போமா? இதுல ஒரு தத்துவம், ஒரு பிரின்சிபல்ல படிச்சிருப்போம். என்ன பிரின்சிபல்ல படிச்சிருப்போம்? பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டம், திருப்பு திறனுடைய தத்துவம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டம் என்ன வரும்? நமக்கு ஒரு மொமெண்டம்னா என்ன வரும்? F into D அப்படின்னு படிப்போம். ஸோ இங்க 2 விசை, டிஸ்டன்ஸ் மீன்ஸ் இங்க நத்திங் பட் லென்த் அப்படிங்கும் பொழுது which is equal to 2F into D கொடுக்கலாம். ஸோ இங்க அந்த டவ் அப்படிங்கிறது வேணாம், டாக் அப்படிங்கிறது வேணாம். ஸோ டிங்கிறது எல்லாம் மாத்திக்கலாம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த இடத்துல லென்த்னு கொடுத்தனால நம்ம கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வலஞ்சுழியா திருப்புற திசையும் இடஞ்சுழியா திருப்புற திசையும் ஈக்குவலா இருக்கணும் தான் அந்த தத்துவம், திருப்புத்திறனோட தத்துவம். அப்போ F1 L1 = F2 L2. ஸோ இப்போ நான் வந்து இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ்க்கு நியூட்டன்ல அலகு கரெக்டா கொடுத்துருக்காங்க. பட் லென்த் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸுங்கும் போது மீட்டர்ல சேஞ்ச் பண்ணணும். ஸோ மீட்டர்ல சேஞ்ச் பண்றேன். L1 = 40 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது 1 சென்டிமீட்டர் = 1/100 மீட்டர். சரியா? 1/100 மீட்டர். இப்போ என்ன பண்ணும்? எனக்கு 40 சென்டிமீட்டர்னால 40 நான் மல்டிப்ளை பண்றேன் 2 பக்கமும்.
ஸோ 1 into 40 40 centimeter equal to இங்கே 1 into 40 40 divided by 100 meter. எனக்கு வந்து இந்த இடத்துல நான் இப்படியே வச்சுக்கிறேன் மேம் அப்படின்னாலும் ஓகே, 0 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 4/10 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே, 4 into 10 power 1 -1 அப்படின்னு வச்சுட்டாலும் ஓகே, உங்களோட விருப்பம். நான் இங்க ஸ்ட்ரைக் அவுட் தான் பண்ண போறேன், அதனால 4/10 மீட்டர் அப்படின்னு நான் வச்சுக்க போறேன். ரொம்ப கஷ்டமா போகக்கூடாது, சிம்பிளா முடிக்கிற மாதிரி பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ 40 சென்டிமீட்டர்ங்கிறது என்னவா மாறிடுச்சு, 4/4. நமக்கு எல்லா வேல்யூஸ்மே கிடைச்சிருச்சு. F1 ஓட வேல்யூ, L1 ஓட வேல்யூ, F2 ஓட வேல்யூ, L2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ளை பண்ணிடலாமா? ஸோ F1 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 140 into L1 ஓட வேல்யூ 40, F2 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 into இந்த 40க்கு பதிலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், 4/10 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ 4/10 equal to 40 into L2. நமக்கு L2 மட்டும்தான் வேணும், ரிமைனிங் எல்லாம் ஒரு 10 போட்டுக்கணும்னா 140 into 4 divided by இந்த 40 இந்த பக்கம் டிவைட்ல வரும், 40 into இந்த 10 அப்படியே இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், இந்த 0வையும் இந்த 0 கேன்சல் பண்ணிட்டு 4ஐயும் கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் 14 divided by 10 மட்டும் இருக்கு. ஸோ 14 divided by 10 equal to L2. டைரக்டா நம்ம போட்டோம் அப்படின்னா 1.4 equal to L2. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சது, L2 ஓட வேல்யூ 1.4. ஸோ லென்த் ஆஃப் ஸ்பேனர் 2, ரெண்டாவது ஸ்பேனரோட லென்த் எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.4 மீட்டர். 1.4 மீட்டர் லென்த் ஆஃப் ஸ்பேனர் 2 ஓட வேல்யூ 1.4 மீட்டர். அவரு 1.4 மீட்டர் அளவு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேனர் வச்சு 40 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஸ்க்ரூவை கழட்டிடலாம். சரியா? புரிஞ்சுதா? ஈஸியா? அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம இங்க வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்றோம், வலஞ்சுழி இடஞ்சுழி அந்த ஸ்க்ரூங்கும் போதே உங்களுக்கு இந்த பிரின்சிபல் ஞாபகம் வந்துடணும். ஸோ இந்த மாதிரி 2 கொடுக்கும்போது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சுன்னா ஆன்சர் ஓவர். ஸோ இதோட 3rd ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. 4th ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்போ அந்த ரோமில் லாஸ்ட் கொஸ்டின் 4th one. Ratio of the mass of two planets is 2:3 and the ratio of the radius 4:7 and find the ratio of acceleration due to gravity. ரெண்டு கோளோட நிறையோட விகிதம் கொடுத்துட்டாங்க 2:3ன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதோட ஆரத்தோட விகிதம் 4:7ன்னு கொடுத்துட்டாங்க. புவியீர்ப்பு முடுக்கத்தோட அதோட விகிதத்தை நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரேஷியோ விகிதம் சொல்லி கொடுத்துட்டு விகிதத்தையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம போகணும். ஸோ எப்படி ஆன்சர் போடலாம் வாங்க பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நான் படிச்சு காமிச்சிருப்பேன், ஜஸ்ட் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளானட் அந்த கிரகங்களோட விகிதம், 2 கிரகம் விகிதமா 2 மீன்ஸ் கொஸ்டின் என்ன உங்களுக்கு நான் படிச்சு காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ஆஃப் பிளானட்ஸ் 2:3, அடுத்தது ரேஷியோ ஆஃப் ரேடியை 4:7, ரேஷியோ ஆஃப் ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். தமிழ்ல கிரகங்களோட விகிதம் 2:3, ஆரங்களோட விகிதம் 4:7, முடுக்கத்தின் விகிதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? புரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ இந்த விகிதத்துல எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளானட் கொடுக்கும்போது என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அதோட மாஸ், அதோட நிறைய மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது வந்து என்னென்ன தெரியும்னா m1 equal to 2, m2 equal to 3. ஏன்னா 2:3 தானே. ஸோ முதல் கிரகம் ரெண்டாவது கிரகத்தோட நிறைய எழுதாச்சு. அடுத்தது ரேடியை R1 R2 எடுத்துக்கலாம். அப்ப R1 equal to 4, R2 equal to 7 அப்படின்னு எடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கத்தோட விகிதத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ G1 divided by G2 அல்லது G1 is to G2 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? G1 is to G2 அல்லது G1 by G2 ஏதாவது. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஃபார்முலா தெரியும். புவியீர்ப்பு முடுக்கத்துக்கான ஃபார்முலா ஃபுல்லா இருக்குங்க. புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா G is equal to Gm divided by R². இதுதான் ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா G1 தனியா G2 தனியா கண்டுபிடிக்கிறத விட இதுலயே வந்து G1 G2 எடுத்து எழுதுறேன். ஸோ முதல் கிரகத்தோடைய முடுக்கத்தை G1 எடுத்துட்டு ரெண்டாவது கிரகத்துக்கு G2 equal to, ஏன்னா கேபிட்டல் G மாத்திரம்னா அது ஒரு கான்ஸ்டன்ட், அது ஒரு மாறிலி, அதனால அதோட மாறாது. அதை மட்டும் விட்டுருங்க, மீதெல்லாம் 2 பிளானட்டுக்கு மாறும். ஸோ R2². இப்போ நம்ம ரேஷியோ ஆஃப் ஆக்சலரேஷன் விகிதம் தான் கண்டுபிடிக்கணும்.
அப்போ G1 divided by G2 is equal to G1 ஓட ஃபார்முலா என்ன GM1 divided by R1 square whole divided by GM2 divided by R2 square. Gயும் cancel ஆகிரும். மீதி வேல்யூஸ்ல நம்ம அப்ளை பண்ணலாமா? So நான் தலையெல்லாம் திருப்பி எழுதலாம். So G1 divided by G2 equal to M1 divided by R1 square into இது உல்டாவா வரும். அப்ப என்ன வரும்? R2 square மேல போயிடும். M2ங்கிறது கீழே வந்துடும். இப்போ இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணலாமா? சூப்பரா நம்ம அப்ளை பண்ணிடலாம். So G1 divided by G2 equal to first M1. M1 ஓட வேல்யூ என்ன? 2 divided by R1 square. R1 ஓட வேல்யூ 4. So square நால 4 square. So R2 square. அப்ப R2 ஓட வேல்யூ 7. 7 square divided by M2 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3. ஓகே, இப்பதான் நம்ம போடலாமா? அப்போ 2 divided by 4 4s are 16, 7 7s are 49 divided by 3. So இதுல நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்றோம்னு பார்த்தோம்னா 2b இது அடிச்சோம்னா 8 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் எதை அடிக்கலாம்? எதையுமே அடிக்க முடியாது. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 49 divided by 8 3s are 24. அப்போ G1 divided by G2 ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது? 49 divided by 24. இது எப்படி எழுதலாம்? G1 is to G2 equal to 49 is to 24. அதோட முழுக்கமானது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49/24 கிடைச்சிச்சா? ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷியோ அப்படிங்கிறது டிவிஷன் பேஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் இருந்தா இந்த ப்ராப்ளம் வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், ரொம்ப அழகான ப்ராப்ளமும் கூட. சரியா? ஸோ இருக்கிறத எடுத்துக்கிட்டு தமிழ்ல எழுத நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாமே தமிழ்லையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தமிழ் மீடியம் நீங்க தயவு செஞ்சு நீங்க கவலைப்படக்கூடாது. எல்லாமே ஃபார்முலா மட்டும் தான் போறேன், வேற எதுவுமே எழுத கிடையாது. சரியா? ஸோ அவ்வளவுதான். இதோட உங்களுக்கு ப்ராப்ளம் நம்பர் 4 முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட அந்த ப்ராப்ளம்ல இருக்கக்கூடிய 1 2 3 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் 2 ப்ராப்ளம் ஹை கொஷின்ஸ்ல இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு நம்ம கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஸோ கடைசியாக நமக்கு we learn maths by doing maths. Thank you so much for watching Marvelmatix Academy.